திருக்குறள் அதிகாரம் 66 வினை தூய்மை. குறள் 651. துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும். விளக்கம். நல்ல துணையைப் பெறுதல் ஒருவருக்கு செல்வத்தையும் வளர்ச்சியையும் ஆக்கம் எனத் தரும். ஆனால் தான் செய்யும் செயலின் தூய்மையும் திறமையும் வினைநலம் ஒருவன் விரும்பிய அனைத்தையுமே வேண்டிய எல்லாம் அவனுக்குக் கொடுக்கும். மகாபாரதம். சகாயாக சாதயந்தி அர்த்தம் ஸ்ரீயஞ்சாபி ந சம்சயः கர்மசித்திஸ்து புருஷம் சர்வகாமதுகா பவேத். விளக்கம். நல்ல உதவியாளர்கள் ஒருவனுக்கு செல்வத்தையும் காரிய வெற்றியையும் தருவார்கள் என்பதில் ஐயமில்லை. துணைநலம். ஆனால் ஒருவன் செய்யும் தூய்மையான கர்மத்தின் வெற்றி கர்மசித்தி அவனது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் காமதேனுவைப் போன்றது, வேண்டிய எல்லாம் தரும். மனுஸ்மிருதி. தர்மப்பிரதானः புருஷோ யத்யத் காரியம் சமாச்சரேத் தத்தத் சித்யதி தாக்ஷேண சர்வலாபகரம் ஹிதத். விளக்கம். தர்மத்தை முதன்மையாகக் கொண்டு வினை தூய்மையாய் ஒருவன் செய்யும் எந்த ஒரு செயலும் அவனது திறமையால் முழுமையான சித்தியை அடையும். அத்தகைய வினை நலமே அவனுக்கு எல்லாவிதமான லாபங்களையும் சர்வலாப பெற்றுத்தரும். துணையை விட தன் செயலே ஒருவனுக்குத் தஞ்சம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 651 உள்ள வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கர்ம யோகம் மற்றும் புருஷார்த்தங்களுடன் பின்வருவாறு இணைகிறது. காமதேனு தத்துவம். விஷ் ஃபுல்ஃபில்லிங் கவ். சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கடமையை ஸ்வதர்மம் செய்தால் அது அவனுக்கு காமதேனு அல்லது கற்பக விருட்சம் போல வேண்டிய அனைத்தையும் கொடுக்கும் என கருதப்படுகிறது. வள்ளுவர் வேண்டிய எல்லாம் தரும் என்று சொல்வது இந்த இறையழுள் கலந்த செயல் வெற்றியையே. புருஷகாரம். செல்ஃப் எஃபர்ட். துணை என்பது தெய்வம் அல்லது விதி அல்லது புற உதவி. ஆனால் வினைநலம் என்பது புருஷகாரம், சுயமுயற்சி. சனாதன நூல்கள் புற உதவிகளை விட சுயமுயற்சியே ஒருவனை மோக்ஷம் வரை அழைத்துச் செல்லும் என்கின்றன. கர்ம பலன். யாதிருஷம் கர்மா தாதிருஷம் பலம். செய்கைக்கு ஏற்ற பலன். செயல் தூய்மையாக இருந்தால் அதன் பலன் வெறும் செல்வத்தோடு நிற்காமல் புகழ், நிம்மதி, வெற்றி என அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அர்ஜுனனின் வினைநலம். மகாபாரதப் போரில் கிருஷ்ணர் துணையாக இருந்தது ஆக்கம் தந்தது. ஆனால் அர்ஜுனன் தன் வில்லாற்றலால் காட்டிய வினைநலம் அவனுக்கு வீரம், புகழ், நாடு என அவன் வேண்டிய அனைத்தையும் பெற்றுத்தந்தது. குறள் 652. என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை. விளக்கம். வாழ்வில் எப்போதும் அதாவது என்றும் தமக்கு நற்புகழையும் புகழொடு என்பது நற்புகழையும் அறப்பயனையும் நன்றி என்பது அறம் அல்லது நன்மை என்பதை குறிக்கிறது. தராத தீய செயல்களை ஒருவன் கைவிட அதாவது ஒருவுதல் வேண்டும். ஒரு செயல் உடனடி லாபம் தந்தாலும் அது புகழையும் அறத்தையும் சிதைக்குமானால் அதை செய்யக்கூடாது. மகாபாரதம். யத் கர்ம தர்ம விரோதி ஸ்யாத் யத் ச ஆகீர்த்தி கரம் பவேத் தத் கர்ம ந ஏவ குர்வீத சர்வ லாப பிரேப்சுஹு அபி. விளக்கம். எந்த ஒரு செயல் தர்மத்திற்கு விரோதமானதோ எது ஒருவனுக்கு அவதூறை அதாவது புகழின்மையை தேடித்தருமோ அந்த செயலை ஒருவன் தனக்கு பெரும் லாபம் கிடைப்பதாக இருந்தாலும் செய்யக்கூடாது. அறமும் புகழுமே ஒரு மனிதனின் நிரந்தர சொத்துக்கள். மனுஸ்மிருதி. ஆதர்ம யுக்தம் ஆயசஸ்யம் ச லோக வித்விஷ்டமேவ ச கர்ம தத் ந அனுதிஷ்டேத் நரக ஸ்வாத்மஹிதே ரதஹ. விளக்கம். அறமில்லாததும் புகழுக்கு ஊறு விளைவிப்பதும் உலகத்தாரால் வெறுக்கப்படுவதுமான செயல்களை தன் ஆன்ம உயர்வை கருதும் ஒருவன் ஒருபோதும் செய்யக்கூடாது. புகழில்லாத வாழ்வு மரணத்திற்கு சமம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒப்புப்போகிறது? திருக்குறள் 652 உள்ள புகழொடு நன்றி பயவா வினை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் யஷஸ் அதாவது புகழ் மற்றும் புண்ணியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. யஷோ தர்மம்.
சனாதன தர்மத்தில் புகழ் என்பது வெறும் தற்பெருமை அல்ல. அது ஒருவன் செய்த நற்செயல்களின் நறுமணம். யசோ தேகம் என்பது ஒருவன் இறந்த பிறகும் வாழும் நிலையாகும். புகழுக்கு களங்கம் தரும் செயல் ஆன்மாவை தாழ்த்தும். அகம் புறம் தூய்மை. வள்ளுவர் நன்றி என்பது அகத் தூய்மையையும் புகழ் என்பது புறத் தூய்மையையும், அதாவது உலக அங்கீகாரத்தையும் குறிப்பதாக கொள்ளலாம். இவ்விரண்டையும் தராத எச்செயலும் மலிவானது என சனாதன நூல்கள் கருதுகின்றன. நிஷ்காம கர்மம். பலனை மட்டும் கருதி தீய வழியில் செல்வதை விட தர்மத்தைக் கருதி, அதாவது நன்றி கருதி நற்பெயரோடு வாழ்வதே மேலானது. ராவணன் பெரும் வீரனாக இருந்தாலும் அவனது செயல் புகழோடு நன்றி பயக்காததால் அவன் வீழ்ந்தான். லோக சங்கிரகம். ஒரு செயல் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும். உலகத்தாரால் பழிக்கப்படும் எச்செயலும் அறமாகாது. இதையே வள்ளுவர் என்றும் ஒருவுதல் வேண்டும் என்கிறார். குறள் 653. ஓவுதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். விளக்கம். மேன்மேலும் உயர்வோம் ஆதும் என்று கருதி முயற்சி செய்பவர் தம்முடைய புகழைக் கெடுக்கும் ஒளி மாழ்கும் தீய செயல்களை செய்வதை எக்காலத்திலும் கைவிட ஓவுதல் வேண்டும். மகாபாரதம். ஐஸ்வர்யம் இச்சதா பும்சா த்யஜ்யா நீச்சாக கிரியாக சதா யசப்பிரதாப நாசாய யாக கல்பந்தே விசக்ஷணக. விளக்கம். வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் ஆதும் உயர்வையும் அடைய விரும்பும் ஒருவன் தன்னுடைய புகழையும் பிரதாபத்தையும் ஒளி அழிக்கக்கூடிய கீழ்த்தரமான செயல்களை நீச்சாக கிரியாக எப்போதும் தவிர்க்க வேண்டும். அறிஞர்கள் தன் மதிப்பை குறைக்கும் லாபத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். மனுஸ்மிருதி. ந அ தர்மச்சரணோ லோகே வித்யதே சுகம் ஏதீச்ச யசோ ஹந்தி பிரகாஷம் ச தஸ்மாத் பாபம் விவர்ஜயேத். விளக்கம். அறமற்ற செயல்களை செய்வதன் மூலம் இவ்வுலகில் ஒருவன் உண்மையான சுகத்தையோ தேஜஸையோ அடைய முடியாது. அத்தகைய செயல்கள் ஒருவனின் புகழையும் முகத்தின் ஒளியையும் அழித்துவிடும். எனவே முன்னேற நினைப்பவன் பாவ செயல்களை துறக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 653 உள்ள ஒளி மாழ்கும் செய்வினை மற்றும் ஆதும் என்னுமவர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தேஜஸ் மற்றும் அப்யுதயம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தேஜஸ், ஸ்ப்ளெண்டர் ஆர் ரேடியன்ஸ். சனாதன தர்மத்தில் ஒருவனின் நற்செயல்களே அவனது முகத்தில் தேஜஸாக மிளிரும் என்பார்கள். தீய செயல் அந்த தெய்வீக ஒளியை மங்க செய்யும், ஒளி மாழ்கும். அப்யுதயம், எக்ஸலன்ஸ் ஆர் ரைஸ். லௌகீகமான உயர்வை அப்யுதயம் என்பார்கள். இந்த உயர்வை அடையும்போது தர்மத்தை கைவிட்டால் அந்த உயர்வு நிலைக்காது. தர்மத்தின் மூலம் வரும் செல்வமே ஒருவனை நிலைக்கச் செய்யும் என்பது தர்ம சாஸ்திரங்களின் வாக்கு. கர்மயோகத்தின் எச்சரிக்கை. ஒருவன் பெரிய ஆளாக வரவேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் சென்றால் அவனது ஸ்வரூபம் கெட்டுவிடும். விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் கூட தவறான கோபத்தினால் தன் ஒளியை இழந்த கதைகள் சனாதன தர்மத்தில் எச்சரிக்கையாக சொல்லப்படுகின்றன. கீர்த்தியின் மதிப்பு. ஜீவன் முக்தி அடைவதற்கு முன் ஒருவன் இவ்வுலகில் கீர்த்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒளி மங்கிய நிலையில் அடையும் உயர்வு இருட்டில் அமர்வதற்கு சமம். குறள் 654. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். விளக்கம். தெளிவான அறிவும் கலங்காத மன உறுதியும் நடுக்கற்ற காட்சி உடையவர்கள் தமக்கு தாங்க முடியாத துன்பம் இடுக்கண் நேர்ந்த காலத்திலும் பிறர் கண்டு எள்ளக்கக்க இழிவான செயல்களை இழிவந்த ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். மகாபாரதம். வியசனே வா அபி கஷ்டே வா பிராணானாம் சம்சயே அபிஜ ந தர்மம் அத்யஜத் தீரஹ சதாமேஷஹ சனாதனஹ. விளக்கம். பெரும் துன்பம் வியசனே வந்தாலும் உயிருக்கே ஆபத்து நேரும் சூழல் பிராணானாம் சம்சயே ஏற்பட்டாலும் தீரமான அறிவுடையவர்கள் தர்மத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். இழிவான வழியில் உயிர் பிழைப்பதை விட தர்மத்தை காப்பதே சான்றோரின் வழிமுறை. மனுஸ்மிருதி. ந அதர்ம சரணோ லோகே சுபம் ஆப்னோதி கர்ஹிதஹ பரித்யஜேத அயசஸ்யம் ச கஷ்டகாலே அபி சர்வதா. விளக்கம்.
உலகில் இழிவான செயல்களை செய்பவன் ஒருபோதும் நன்மையடைய மாட்டான். மிக கடினமான காலத்தில், கஷ்டகாலே கூட ஒருவன் புகழுக்கு கேடு விளைவிக்கும் அயசஸ்யம் செயல்களை தவிர்க்க வேண்டும். இழிவு தரும் இன்பத்தை விட துன்பமே மேலானது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 654 உள்ள நடுக்கற்ற காட்சி மற்றும் இழிவந்த செய்யார் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஸ்திதப்பிரக்ஞன் மற்றும் ஆபத் தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ஸ்திதப்பிரக்ஞன். பகவத்கீதையில் கண்ணன் கூறும் ஸ்திதப்பிரக்ஞன் என்பவன் இன்பத்திலும் துன்பத்திலும் கலங்காதவன், நடுக்கற்ற காட்சியவர். அத்தகையவன் தன் தேவைகளுக்காக ஒருபோதும் இழிவான காரியங்களில் ஈடுபடமாட்டான். ஹரிஷ்சந்திரன் கதை. சனாதன தர்மத்தில் சத்யவான் ஹரிஷ்சந்திரன் கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சுடுகாட்டில் வேலை பார்க்கும் இழிந்த நிலை வந்தபோதும் அவன் பொய்யுரைக்கும் இழிவான செயலை செய்யவில்லை. அவனது நடுக்கற்ற காட்சி, சத்தியத்தின் மீதான உறுதி இறுதியில் அவனுக்கு வெற்றியை தந்தது. தர்மத்தின் அஸ்திவாரம். ஒருவனின் தர்மம் என்பது அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தெரிவதில்லை. அவன் துன்பத்தில் இருக்கும்போது அவன் எடுக்கும் முடிவிலேயே அவனது தர்மம் வெளிப்படுகிறது. ஆபத் தர்மத்தின் எல்லை. சனாதன தர்மம் நெருக்கடி காலங்களில் சில சலுகைகளை வழங்கினாலும் அவை ஒருபோதும் தன் மானத்தையும் அடிப்படை அறத்தையும் அடகு வைப்பதாக இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறது. குறள் 655. எற்றென்று இறங்குவ செயற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. விளக்கம். ஐயோ, இப்படி செய்துவிட்டேனே என்று பின்னாளில் வருத்தப்படக்கூடிய இறங்குவ தீய செயல்களை ஒருவன் செய்யக்கூடாது. ஒருவேளை தவறி அத்தகைய செயலை செய்துவிட்டாலும் மீண்டும் அத்தவறை செய்யாமல் இருப்பதே செய்யாமை ஒருவனுக்கு நல்லது. மகாபாரதம். அனுதாபகரம் கர்ம ந குர்வீத விசக்ஷணஹ கிருதம் சேத் அப்யவிஜ்ஞானாத் ந தத் பூய சமாச்சரேத். விளக்கம். விவேகம் உள்ளவன் விசக்ஷணஹ மன வருத்தத்தை தரக்கூடிய அனுதாபகரம் காரியங்களை செய்யமாட்டான். அறியாமையினால் ஒருமுறை அத்தகைய செயலை செய்துவிட்டாலும் மீண்டும் அதனை தொடரமாட்டான். செய்த தவறை உணர்ந்து திருந்துவதே அறிஞர்க்கு அழகு. மனுஸ்மிருதி. கிருத்வா பாபம் ஹி சந்தாப்ய தஸ்மாத் பாபாத் பிரமுச்யதே ந ஐவம் குர்யாம் புனர் இதி நிவ்ருத்யா பூய ஏவச்ச. விளக்கம். ஒருவன் தான் செய்த தீய செயலை நினைத்து மனதார வருந்துவானானால் அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறான். மீண்டும் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு அச்செயலிலிருந்து நிரந்தரமாக விலகுவதே உண்மையான பிராயஷ்சித்தம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 655 உள்ள எற்றென்று இறங்குவ மற்றும் செய்யாமை நன்று என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அனுதாபம் மற்றும் பிராயஷ்சித்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பச்சாதாபம், ரிப்பென்டன்ஸ். சனாதன தர்மத்தில் ஒரு தவறுக்கு மிகப்பெரிய மருந்து பச்சாதாபம் ஆகும். செய்த தவறை எண்ணி மனம் உருகுவதே அந்த தவறுக்கான பாதி தண்டனையை குறைத்துவிடும். வள்ளுவர் எற்றென்று இறங்குவ என்று அதனை சுட்டிக்காட்டுகிறார். விவேகியின் செயல். ஒரு செயலை தொடங்கும் முன் இதன் முடிவு என்னவாகும் என்று சிந்திப்பது புத்திசாலித்தனம். செய்த பின் வருந்துவது பிற்போக்குத்தனம். தர்மசாஸ்திரங்கள் ஆரம்பத்திலுமே விழிப்புணர்வுடன் இரு, ஜாக்ரதா என்கின்றன. மீண்டும் செய்யாமை, நான் ரெபிட்டிஷன். சனாதன தர்மத்தில் பிராயஷ்சித்தம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு மனமாற்றம். மீண்டும் செய்யாமல் இருப்பதே மிகச்சிறந்த தவம். இதையே வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். வாலி வதம் ஒரு உதாரணம். ராமாயணத்தில் வாலி தான் செய்த தவறை, தம்பியின் மனைவியை கவர்ந்தது, ராமரின் அம்பால் அடிபட்ட பின் உணர்கிறான். அந்த இரக்கம் அவனுக்கு மோட்சத்தை தந்தது. ஆனால் அந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த வருத்தமே தேவையில்லை என்பது வள்ளுவம். குறள் 656. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. விளக்கம். தன்னை பெற்றெடுத்த தாய் பசியால் வாடுவதைக் கண்டு வருந்தும் நிலை ஏற்பட்டாலும் அதை போக்குவதற்காக அறிவுடைய சான்றோர்கள் பழிக்கும்படியான தீய செயல்களை ஒருவன் ஒருபோதும் செய்யக்கூடாது. மகாபாரதம். மாத்ருதேவோ பவ இதி ஸ்ருதிஹி சத்யம் ததா அபிச்ச ந அதர்மஜேன வித்தேன
மாதா அபி பிரீத்திம் இச்சதி. விளக்கம்: தாயை தெய்வமாகக் கருது, மாத்ருதேவோ பவ என்பது வேதவாக்கு, அது உண்மை. இருப்பினும் அதர்மமான வழியில் ஈட்டிய பொருளைக் கொண்டு அதர்மஜேன வித்தேன செய்யும் உபசாரத்தை தர்மம் தெரிந்த எந்தத் தாயும் விரும்பமாட்டாள். தாயை காப்பதற்கு கூட தர்மத்தை துறக்க அனுமதியில்லை. மனுஸ்மிருதி: ஜீவே தேதேன ராஜன்ய சர்வேஷாம் அப்ய அநாபதி ந ஏவ அதர்மம் சமாச்சரேத் கஷ்டகாலே அபி பண்டிதக. விளக்கம்: எவ்வளவு பெரிய கஷ்டகாலம் வந்தாலும் அறிஞன் என்பவன் அதர்மமான செயல்களை செய்யக்கூடாது. பசியால் உயிர் போகும் நிலை வந்தாலும் பழிக்கத்தக்க செயல்களால் வரும் செல்வம் விஷத்திற்கு சமம். தூய்மையான வழியில் வாழ்வதே உயிரைக் காட்டிலும் மேலானது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 656 உள்ள ஈன்றாள் பசி மற்றும் சான்றோர் பழிக்கும் வினை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தர்ம சூட்சமம் மற்றும் மாத்ரு பக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தர்மத்தின் மேன்மை: தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பது அடிப்படை. ஆனால் அந்த தாயின் பசியைக் காட்டிலும் தர்மம் பெரியது என வள்ளுவர் கூறுகிறார். ஏனெனில் அதர்மத்தால் தாயை காப்பது அவருக்கும் அந்த பாவத்தில் பங்கு சேர்ப்பதாகும். பரிவ்ராஜக தர்மம்: சுரவிகள் மற்றும் மேலோர்கள் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அபக்ஷ்ய பக்ஷணம் அல்லது அகாரியங்களை செய்ய மாட்டார்கள். வள்ளுவர் ஒருபடி மேலே சென்று பாசத்தினால் ஏற்படும் பலவீனத்தையும் தர்மத்தால் வெல்ல சொல்கிறார். சான்றோர் பழித்தல்: சனாதன தர்மம் ஆச்சாரமே முதன்மை என்கிறது. சான்றோர்கள் எதை செய்யக்கூடாது என்கிறார்களோ அதுவே அதர்மம். தர்மம் என்பது தனிநபர் விருப்பமல்ல, அது சான்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட உலகளாவிய நீதி. புண்ணியமும் உணவும்: அதர்மமான முறையில் வரும் உணவை உண்பவர்களுக்கு புத்தி மழுங்கும். ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி. தாயின் பசியை போக்க தீய செயல் புரிந்தால் அது அந்த தாயின் ஆன்ம தூய்மையை கெடுப்பதாகும் என்பதால் சனாதன தர்மம் இதனை ஒருபோதும் ஏற்காது. குறை 657. பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழினல் குறவே தலை. விளக்கம்: உலகத்தார் பழிக்கும் தீய செயல்களைச் செய்து பழிமலைந்து அதன் மூலம் பெறும் செல்வத்தை ஆக்கம் சேர்ப்பதை விட அத்தகைய செயல்களைச் செய்யாமல் வறுமையில் வாடும் சான்றோரின் மிக கடுமையான வறுமையே கழினல் குறவு மேலானது தலை ஆகும். மகாபாரதம்: அதர்ம ஜேன வித்தேன யஹ் கார்ய அபசித்தி மிச்சதி தஸ்ய தத் நிஷ்பலம் யாதி நரகே ச பிரபாதயேத். விளக்கம்: அதர்மமான முறையில் சேர்த்த செல்வத்தைக் கொண்டு அதர்ம ஜேன வித்தேன ஒருவன் காரியங்களை சாதிக்க நினைத்தால் அது பலன் தராது. அத்தகைய பழியான செல்வம் அவனை நரகத்திலே தள்ளும். எனவே அறவழியில் வரும் வறுமையே கௌரவமானது. மனுஸ்மிருதி: சந்தோஷம் அபரிகிருஹ்ய சுத்த புத்யா விசக்ஷணஹ அதர்ம வித்த லாபாத் து வரமல்பதனஹ சுச்சிஹி. விளக்கம்: மன தூய்மையுடைய அறிஞன் மன நிறைவுடன் இருக்க வேண்டும். அதர்ம வழியில் கிடைக்கும் பெரும் செல்வத்தைக் காட்டிலும் அதர்ம வித்த லாபாத் தூய்மையான வழியில் கிடைக்கும் மிக குறைந்த செல்வமே அல்லது வறுமையே வரமல்பதனஹ சுச்சிஹி மேலானது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 657 உள்ள பழிமலைந்து எய்திய ஆக்கம் மற்றும் கழினல் குறவு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அர்த்த அனர்த்தம் மற்றும் சந்தோஷம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அர்த்த அனர்த்தம்: வெல்த் அஸ் கெலாமிட்டி. சனாதன தர்மத்தில் அதர்ம வழியில் வரும் செல்வம் அனர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அது வரும்போது இன்பமாகத் தெரிந்தாலும் இறுதியில் குலத்தையே அழிக்கும். வள்ளுவர் பழிமலைந்து எய்திய ஆக்கம் என்று இதனை எச்சரிக்கிறார். அபரிக்கிரகம் நான் பொசஷன் தேவையற்ற மற்றும் தவறான வழியில் வரும் பொருட்களை ஏற்காமல் இருப்பதே அபரிக்கிரகம் எனும் யோகப் பண்பு. ஒரு சான்றோன் வறுமையிலிருந்தும் தன் ஆத்ம பலத்தால் உலகை வெல்பவன். சுதாமா குசேலரின் சரித்திரம். புராணங்களில் குசேலரின் வாழ்க்கை இதற்கு மிகச் சிறந்த உதாரணம். அவர் பெரும் வறுமையிலிருந்தும்
தவறான வழியில் பொருள் ஈட்டம் நினைக்கவில்லை. அந்த கழினல் குரவே அவருக்கு கண்ணனின் நட்பையும் உயரிய கீர்த்தியையும் தந்தது. கர்மவினை தத்துவம். தீய வழியில் செல்வம் சேர்த்தால் அச்செல்வம் அனுபவிக்கும்போது மகிழ்ச்சி தருவது போல தோன்றும். ஆனால் அதன் பின்னால் வரும் பழி, பாவம் பல பிறவிகளுக்கு தொடரும். இதனை தவிர்க்கவே வறுமையே தலை என்கிறார் வள்ளுவர். குறள் 658. கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும். விளக்கம். சான்றோர்களால் விளக்கப்பட்ட கடிந்த தீய செயல்களை விளக்காமல் கடிந்தொரார் ஒருவன் செய்வானானால் அந்த செயல்கள் வெற்றிகரமாக முடிந்தாலும் இறுதியில் அவனுக்கு பெரும் துன்பத்தையே பீழையை கொடுக்கும். மகாபாரதம். அதர்மதஹ சமாப்தானி கார்யாணி அபி விசக்ஷணஹ நைஷ்டாய பவந்தி இஹ பரத்ரச்ச துக்கதாயகானி. விளக்கம். அதர்மமான முறையில் அதர்மதஹ ஒரு காரியம் முழுமையடைந்தாலும் சமாப்தானி அது இந்த உலகிலும் இன்பம் தராது, மறு உலகிலும் துயரத்தையே கொடுக்கும். தீய வழியில் வந்த வெற்றி தாகத்திற்கு உப்பு நீரை குடிப்பது போன்றது. மனுஸ்மிருதி. அதர்மண ஏததேதாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததஹ சபத்னாஞ்சயதி சமூலஸ்து வினஷ்யதி. விளக்கம். ஒருவன் அதர்மத்தை செய்து முதலில் வளரலாம், அதன் மூலம் நன்மைகளை காணலாம், பகைவர்களையும் வெல்லலாம். ஆனால் இறுதியில் அவன் செய்த அந்த தீய செயலே அவனை வேரோடு அழித்துவிடும். சமூலஸ்து வினஷ்யதி. வள்ளுவர் கூறும் பீழை என்பது இந்த ஒட்டுவொத்த அழிவையே குறிக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 658 உள்ள முடிந்தாலும் பீழை தரும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கர்மபலன் மற்றும் அநீதி ஆகியவற்றின் விளைவுகளுடன் பின்வருமாறு இணைகிறது. கர்ம விபாகம். ஒரு செயல் முடிந்தவுடன் அதன் பலன் தீர்ந்து விடுவதில்லை. அதர்மமாக செய்யப்பட்ட ஒரு காரியம் முடிந்தாலும் அதன் வாசனை அவனுக்கு துன்பத்தை தயார் செய்து கொண்டே இருக்கும். இது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற நியதி. நிஷித்த கர்மம். சான்றோர்களும் சாஸ்திரங்களும் எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை செய்வது நிஷித்த கர்மம். அத்தகைய செயல்கள் உடனடியாக இன்பம் தருவது போல தோன்றினாலும் அவை விஷம் கலந்த உணவு போன்றவை. துரியோதனனின் வெற்றி. மகாபாரதத்தில் சூதாட்டத்தின் மூலம் பாண்டவர்களின் நாட்டை துரியோதனன் வென்றான். அவன் நினைத்த காரியம் முடிந்தது. ஆனால் அந்த அதர்மமான வெற்றிதான் இறுதியில் அவனது குலமே அழிய காரணமாக அமைந்த பீழையானது. அறத்தின் சாசனம். சனாதன தர்மம் எதோ தர்மஸ்ததோ ஜெயஹ, எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கேதான் உண்மையான வெற்றி என்கிறது. தர்மமில்லாத வெற்றி உண்மையில் ஒரு மறைமுக தோல்வியே. குறள் 659. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. விளக்கம். பிறர் வருந்தி அழும்படி அழக்கொண்ட தீய வழிகளில் சேர்த்த செல்வம் அனைத்தும் ஒரு நாள் தான் அழும்படி தன்னை விட்டு நீங்கிவிடும். ஆனால் அறவழியில் வந்த செல்வம் நற்பாலவை ஒருவேளை நம்மை விட்டுப் போனாலும் இழப்பினும் அது மீண்டும் வந்து சேர்வதோடு பிற்காலத்தில் பெரும் நன்மையை தரும். மகாபாரதம். அந்நியாய உபார்ஜிதம் வித்தம் தசவர்ஷாணி திஷ்டதி பிராப்தே ச ஏகாதசே வர்ஷே சமூலம் தத் வினஷ்யதி. விளக்கம். அநீதியான முறையில் ஈட்டப்பட்ட செல்வம் அந்நியாய உபார்ஜிதம் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை அவனிடம் இருக்கலாம். 11வது ஆண்டு வரும்போது அதுவரை சேர்த்த லாபத்தையும் எடுத்துக்கொண்டு அவனது மூலதனத்தையும் சேர்த்து அழித்துவிடும். சமூலம் வினஷ்யதி. வள்ளுவர் கூறும் அழப்போம் என்பது இதையே. மனுஸ்மிருதி. தர்ம ஜேனஹி வித்தேன யத் காரியம் அபிசாத்யதே தத் அக்ஷயம் பவேத் லோகே சுபம் ச ஆவஹதி சர்வதா. விளக்கம். தர்மமான வழியில் ஈட்டிய பொருளால் ஒரு காரியம் செய்யப்பட்டால் அது அழிவில்லாத பலனை தரும். அது ஒருவேளை மறைந்தாலும் அந்த பொருளை சேர்த்தபோது கிடைத்த புண்ணியம் அவனிடமே இருக்கும். அந்த புண்ணியமே மீண்டும் அவனுக்கு செல்வத்தையும் மன அமைதியையும் பெற்றுத்தரும். இதையே வள்ளுவர் இழப்பினும் பிற்பயக்கும் என்கிறார். பலி சக்கரவர்த்தி கதை. பலி சக்கரவர்த்தி தன் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் இழந்தார். ஆனால் அவர் தர்மத்தின் வழி நின்றதால் அந்த இழப்பு அவருக்கு பிற்காலத்தில் இந்திர பதவி என்னும் அழியாத உயரிய பயனை தந்தது. ஆசீர்வாதமும் சாபமும்.
பிறர் வாழ்த்தித் தரும் பொருள் பெருகும், பிறர் அழுது கொண்டு கொடுக்கும் பொருள் நம்மிடம் இருப்பதையும் அழிக்கும். கண்ணீருக்கு கல்லையும் கரைக்கும் வலிமையுண்டு என்பது சனாதன நம்பிக்கை. குறள் 660. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், பசுமண் கலத்துள் நீர் பெய்திரீயற்று. விளக்கம்: தீய வழிகளால், அதாவது சலத்தால், பொருளை சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது சுடப்படாத பச்சை மண் பாத்திரத்தில், அதாவது பசுமண் கலம், நீரை ஊற்றி அதை சேமித்து வைக்க முயல்வதைப் போன்றது. பச்சை மண் பாத்திரத்தில் ஊற்றிய நீர் எப்படி பாத்திரத்தையும் கரைத்து தானும் வெளியேறிவிடுமோ, அதுபோல அதர்ம வழியில் சேர்த்த செல்வம் தன்னை சேர்த்தவனையும் அழித்து தானும் அழியும். மகாபாரதம். அதர்ம உபார்ஜிதம் வித்தம் யத அக்னௌ பிரக்ஷிதம் திருணம் நா ஷக்யதே ரக்ஷிதும் தத் விக்ஷரத்யேவ சர்வதா. விளக்கம்: அதர்மமான வழியில் ஈட்டிய செல்வம் நெருப்பில் இடப்பட்ட உலர்ந்த புல்லுக்கு சமமானது. அதனை எவராலும் பாதுகாத்து வைக்க முடியாது. அது பச்சை மண் பாத்திரத்தில் உள்ள நீரைப் போல எப்போதும் ஒழுகிக் கொண்டே இருக்கும். விக்ஷரத்யேவ. முடிவில் அது இருந்த இடமே தெரியாமல் மறைந்துவிடும். மனுஸ்மிருதி. அதர்ம ஜனேன வித்தேன யஹ பிராகாரமபி காரயேத் பசுமிருத் பாண்டவத் தஸ்ய நாஷஹ காலேன நிஷ்சிதஹ. விளக்கம்: அதர்மமான முறையில் வந்த செல்வத்தைக் கொண்டு ஒருவன் பெரிய மதில்களை, அதாவது கோட்டையை கட்டினாலும் அது சுடப்படாத பச்சை மண் பாத்திரத்தைப் போன்றதே. காலப்போக்கில் அது தானாகவே சிதைந்து அழிந்து விடுவது உறுதி. நாஷஹ காலேன நிஷ்சிதஹ. அறமற்ற செல்வம் நிலைக்காது என்பதே மாறாத மீதி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 660 உள்ள பசுமண் கலத்துள் நீர் என்ற உவமை சனாதன தர்மத்தின் அர்த்த சுத்தி, அதாவது பொருள் தூய்மை மற்றும் நிமித்த தத்துவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அக்னி சாட்சி, அதாவது நெருப்பு சாட்சியாக. சனாதன தர்மத்தில் ஒரு பாத்திரம் வலிமை பெற வேண்டுமானால் அது நெருப்பில் சுடப்பட வேண்டும். அதுபோல ஒரு செல்வம் நிலைக்க வேண்டுமானால் அது தர்மம் எனும் நெருப்பில் தூய்மை செய்யப்பட்டிருக்க வேண்டும், அதாவது அறவழியில் வந்திருக்க வேண்டும். சுடப்படாத மண்பாண்டம் எப்படி தன் வடிவத்தை இழக்குமோ, அதுபோல தர்மமில்லாத செல்வம் தன் மதிப்பையும் வாழ்வையும் இழக்கும். பரிணாமம். செல்வம் என்பது ஒரு ஆற்றல். அது தவறான வழியில் வரும்போது விஷமாக மாறுகிறது. சனாதன நூல்கள் இதனை அந்நியாய ஆயாதம் என குறிப்பிடுகின்றன. பச்சை மண்ணில் நீர் பட்டால் மண் கரைவது போல அதர்ம செல்வம் ஒருவனின் குலத்தையும் அவனது நற்பண்புகளையும் சேர்த்தே கரைத்துவிடும். மகாபாரத உதாரணம். கௌரவர்கள் சூதாட்டத்தின் மூலம் பாண்டவர்களின் ராஜ்யத்தை கவர்ந்தனர். அது சலத்தால் சேர்த்த செல்வம். அந்த செல்வம் அவர்களை காக்கவில்லை, மாறாக அந்த பச்சை மண் பாத்திரம் கரைந்து போனது போல அவர்கள் ஒட்டுமொட்டமாக அழிவதற்கே அது காரணமானது. சத் பாத்திரம். ஒருவன் தர்மவானாக இருந்தால் மட்டுமே அவனிடம் செல்வம் நிலைக்கும். பாத்திரமறிந்து பிச்சையிடு என்பது போல ஈட்டுபவன் பாத்திரமாகிய அவன் குணம், அதாவது சுடப்பட்ட மண்பாண்டமாக உறுதியாக இல்லாவிட்டால் மகாலட்சுமி அங்கே தங்கமாட்டாள் என்பது ஐதீகம்.